ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் வாழ்க்கையில எங்க நல்லது நடக்குது? நீங்க தான் சாயப்பா தினமும் நல்லது நடக்கும் நடக்கும்னு சொல்றீங்க. ஆனா என் வாழ்க்கையில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் விடாம என்னை துரத்துதுன்னு உன் சாயப்பாவின் அருள் மேலே நீ சந்தேகப்படுகிறாயா? இப்போதே உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் என் செல்லமே. இதை முழுவதுமாக கேட்ட இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்வில் உனக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்த மிகப்பெரிய சிக்கல் ஒன்று தீர்ந்து போய் நீ நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலையை நான் உண்டாக்க போறேன். இன்று நீயே அறியாத அளவில் உன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய நன்மையை நடத்தி முடித்துள்ளேன் என்பதை நீ தெரிந்திருக்கிறாயா? இப்போது சொல்றேன் கேளு. இப்போ நீ எதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அந்த விஷயம் ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு மிக சுலபமாக நடந்து முடிய போகுது. மன பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற உன்னுடைய வருத்தமும் ஒண்ணுமே இல்லாமல் முடிஞ்சு போக போகுது என் செல்லமே. நீ தேவையில்லைன்னு யாரும் நினைக்கிற தொடங்குவதற்கு முன்பாகவே அவர்களை விட்டு விலகி நிற்க கத்துக்கோ. எவ்வளவு பாசம் வைத்தாலுமே ஒரு சில காலத்துக்கு பிறகு அவர்கள் உன்னை மூன்றாவது மனிதராகத்தான் நினைக்க போகிறார்கள். அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம், அவங்களுக்குன்னு சில பொறுப்புகளும் கடமைகளும் வரும்போது அவர்கள் தானாகவே உன்னை விட்டு விலகி நின்று விடுவார்கள் என் செல்லமே. தேவையானவர்கள் வந்த பிறகு தேவையாக இருந்த நீ எல்லாம் தேவையற்றவர்களாக ஆகிவிடத்தான் செய்வாய். சில நிமிடங்கள்ல அந்த மாதிரி சோதனைகளும் சூழ்நிலைகளும் உருவாகும் போது நம்ம என்னென்னலாம் இவங்களுக்காக செஞ்சோம், நம்ம எப்படியெல்லாம் இவங்களை பார்த்துக்கிட்டோம், இப்படி நம்மளை ஒதுக்குறாங்களே, நமக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காம அலட்சியமா நினைக்கிறாங்களேன்னு தேவையில்லாம வருத்தப்படாத. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உறவுகளும் ஏதாவது ஒரு சமயத்துல அலட்சியப்படுத்தத்தான் படுவார்கள். அதை பெரிதாக நினைக்காதே என் செல்லமே. அது தாய் தந்தை உறவாக இருந்தாலும் சரி, மகனோ மகளோ மனைவியோ கணவனோ எந்த உறவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு காலகட்டத்துல அவர்கள் உன்னை ஒதுக்கி வைக்கவோ அலட்சியப்படுத்தக்கூடிய சூழ்நிலையோ உண்டானா அதை பெருசாக நினைச்சு வருத்தப்படாத. அப்படியே ஒதுங்கி நிற்க கற்றுக்கொள். தானாக எல்லாம் சரியாகி அவர்கள் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி நிச்சயமாக வரக்கூடிய சூழ்நிலையை நான் உண்டாக்குவேன். தேடி தேடி போய் காட்டுகிற அன்பு குப்பையை விட வேற எதுவும் இல்லை அல்லவா? அன்பு கூட அளவோடு இருந்தால்தானே அதுக்கு மதிப்பு. அள்ளி அள்ளி கொடுக்கும்போது அதையும் சாதாரணமாக குப்பை போல தூக்கி கொட்டிட்டு போயிடுவாங்க. நீ எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும், ஆனா யாருக்கும் உயிராக இருக்காதே என் செல்லமே. ஏன்னா இங்க யார் எப்படி எப்போது மாறுவாங்கன்னே தெரியாது. இந்த உலகம் போலியும் கலிகமும் நிறைந்த காலமாக அல்லவா இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. நீ யாருக்காக உருகி உருகி வாழ்றியோ அவர்கள் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக ஒரு நாள் உதாசீனம் செய்யத்தான் போகிறார்கள். அதனால இப்போதிலிருந்தே அந்த மனப்பக்குவத்தை தயாராக வரவழைத்துக்கொள் என் செல்லமே. எல்லாம் எனக்கு தான், அவங்களுடைய மொத்த பாசமும் எனக்கு தான். என் உயிரை கொடுத்து அல்லவா அவங்கள நான் பார்த்துக்கிறேன், என் உயிருக்கு உயிராக அல்லவா அவர்களை நினைக்கிறேன்னு நீ எந்த உறவையுமே இந்த உலகத்தில் சொல்ல முடியாது. யார் எப்போது வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையில் எப்படி வேண்டுமானாலும் மாறுவதற்கான காலம்தான் இப்போது இருக்கு. அதிக வலிகளை தாங்கக்கூடிய இதயம் ஒரு நாள் பொறுத்து கொள்ள முடியாமல் எப்படி வேதனை அடையுமோ அந்த சூழ்நிலையை உனக்கு நான் உருவாக்கி கொடுக்க விரும்பவில்லை. அதுக்காக தான் இப்போதிலிருந்தே எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள தயாராக நான் சொல்றேன். உரிமை உண்டுன்னு நீ நம்பினாலும் கூட உனக்கு மதிப்பில்லைன்னு எப்போ தெரியுதோ அப்போதே ஒதுங்கி நின்று கொள்ளேன் செல்லமே. எனக்கு உரிமை இருக்கு, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எந்த காலத்திலும் எந்த மனிதர்களிடமும் போய் நீ உரிமையை நிலைநாட்ட வேண்டாம். தேவையில்லாம பேசுறதை விட அமைதியாக இருப்பதே சிறப்பானதாக இருக்கும். அதை தான் எல்லா மனதும் புரிந்து கொள்ளும். வார்த்தைகள் புரியாத இடத்துல கூட உன்னுடைய கனிவான முகமும் அன்பான முகமும் புரிய வைத்துவிடும் என் செல்லமே. யாருக்கு எதை எப்படி புரிய வைக்கணுமோ, யாருக்கு உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் உணர்த்தணுமோ அதை நிச்சயமாக நான் செய்கிறேன். நீயாக யாருக்கும் போய் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனது லட்சியத்திலும் குறிக்கோள்ல மட்டும் கவனம் செலுத்து. சரியான நபர்கள், உன்னிடம் அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடிய நபர்கள் உன்னை தேடி வருவார்கள். அரிய செயல்கள் அனைத்தும் விடாமுயற்சியால் தானே அடையப்படுகிறது. ஏனெனில் விடாமுயற்சியோடு யார் இருந்தாலும் அவங்க ஆசைப்பட்டது எவ்வளவு கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக நான் வெற்றியை கொடுத்து விடுவேன். அப்படித்தான் உனக்கான வெற்றியும் தோல்வியும் இத்தனை நாட்கள் உன்னை தேடி வந்தது. இப்போது உனக்கான வெற்றியை நீ செய்த முயற்சிகளின் உழைப்பின் காரணமாக மிக பெரிய அளவில் கொடுக்க போறேன். நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரும். ஓம் சாய்ராம்.